வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வாட்ஸ்அப்பில் இருக்கிற சேட் லாக், அதாவது ஒரு சேட்டுக்கு இண்டிவிஜுவலாக எப்படி லாக் போடுறது அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் எனேபிள் பண்ணி வச்சோமா அந்த லாக் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டுக்கும் இண்டிவிஜுவலான லாக் போடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது சேட் லாக். ஓகேங்களா, அந்த ஆப்ஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக தான் வந்திருக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆல்மோஸ்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சேட்டை லாக் பண்ணணுமோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 நம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு சைடில் இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லாக் சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீப் திஸ் சேட் லாக்ட் அண்ட் ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுக்க சொல்லும். கண்டினியூ கொடுத்துட்டு உங்களுடைய பேட்டர்ன் போட்டுருங்க. பேட்டர்ன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அது எல்லாமே லாக் ஆகிட்டு இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இப்போ நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கும். அப்படியே கீழே இழுத்தீங்கன்னா லாக்டு சேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேட்டர்ன் போட்டாக்க இதுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் எதுக்கெல்லாம் லாக் போட்டிங்களோ அதெல்லாம் அங்கே வந்துடும். நெக்ஸ்ட் இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். திரும்ப அதே மாதிரி தான் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி அன்லாக் சேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்டர்ன் போட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் லாக்கோ இல்லை ஸ்க்ரீன் லாக் இல்லை பேட்டர்ன் ஏதாச்சும் ஒன்று போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அது மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் 2 ஆப்ஷனுமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேட்டர்ன் போட்டு எடுத்தேன். என் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் நான் வைக்கல. ஸோ உங்கள் மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருந்தீங்கன்னா மொபைல்லேயும் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் இந்த சேட்ஸ் நிறைய பேருக்கு எனேபிள் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிங்கனாவே இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.